எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமாக சொல்றதை விட ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்க அறிஞர் திரு அப்துல் பாசித் புகாரி அவர்களை பற்றி நிறைய தரவுகள் வருது. இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, சமூக வலைத்தளங்களில், ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயத்தில் அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, உண்மையானது அவருக்கும் அவர் நம்பக்கூடிய கடவுளுக்குமான ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஆனால் அதை வச்சு நிறைய பேர் அவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால் நிறைய வதந்திகளை அவர் பெண் பித்தர் போலவும் அவர் நிறைய ஊழல் பண்ணதாகவும் 10 கோடி நம்பர் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போது ஒரு சாதாரண தள்ளு வண்டி வச்சுக்காருன்னா அவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் கடனையோ இல்லை அவர் நண்பர்கள் சுற்று வட்டாரங்களில் பணம் வாங்கி அது வியாபாரம் பண்ணுவார். அந்த நஷ்டமாவது லாபமாவது அவருடைய கணக்கு. இப்போ இதை தாண்டி என்ன ஆச்சுன்னா, அவர் அப்துல் பாசித் புகாரி ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு இதில் தொழில் பண்ணிருக்காரு. அதில் மேபி நஷ்டங்கள் வரலாம், லாபங்கள் வரலாம். நம்ம யாரும் பக்கத்தில் இருந்து பார்க்கல. அதனால நமக்கு வாய்க்கு வந்தது பேசணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அறிஞர் சிறு வயதிலிருந்து மாற்று மத சகோதரராக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், இந்து சகோதரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எளிமையான வழியில் இஸ்லாமிய பற்றியும் இஸ்லாத்துடைய தூய்மையான இதை பற்றியும் விவரிக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சர்க்கிள் வந்ததுனால இத்தனை பேர் அவர் மேலே ஒரு இதை கொட்டுறது சரியில்லை. உங்களால் ஒரு வீடியோ போட்டு அவரை இவ்வளோ சீக்கிரமாக அசிங்கப்படுத்தி ஒரு தப்பான ஒரு ஃப்ரேமை உண்டாக்க முடியும்னா, அவர் இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றி வந்த அந்த இஸ்லாமிய போதனைகளாக இருக்கட்டும், ஒரு தாவாவாக இருக்கட்டும், அதெல்லாம் யார் சரி கட்டுவா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ 3 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, 30 செகண்ட் வீடியோவை பற்றி அவர் மூஞ்சி மேலே கறியை பூசிட்டீங்க. ஓகே, உங்களால் என்ன முடியுமோ அது உங்களால் செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஆனால் இதை அவர் திரும்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நீங்கள் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை கை கொடுத்து தூக்க வேணாம். அட்லீஸ்ட் மண்ணை வாரி போடாமல் இருந்தாலே நிறைய விஷயங்கள் மாறும். அவருடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். அது இல்லாமல் இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் மைண்டடாக ஆகிட்டாங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் மைண்டடாக தான் இருக்கிறாங்க. ஏன் இஸ்லாமிய அறிஞர்கள் நான் சொல்லக்கூடாது, பட் இதுதான் ஒப்புக்க மனசில் இருந்தாலும் அதுதான் நெசன்றாங்க இல்லையா? அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய ஆலிம்கள் பிஸ்னஸ் மைண்டட் ஆகிட்டாங்க. ஒருவேளை அந்த வளர்ச்சினால அவர் மேலே எப்படா இவன் மாட்டுவான், நம்ம இவனை பிடிச்சி இந்த மாதிரி அவதூறு பரப்பலாம், இல்லை இன்னும் அசிங்கப்படுத்தலாம், இல்லை காவல்துறை அவர் ஏதோ 25,000 ரூபாய் கொடுத்து வாடகை வீட்டில் இருக்காரு. ஓகே, 25,000 ரூபாய் அல்லா அவன் கொடுத்துருக்கான். அல்லா என்ன சொல்லியிருக்கான்? உனக்கு நான் கொடுத்த பர்க்கத்தை மற்றவங்களுக்கு காமின்னு சொல்லியிருக்கான். அதை அவர் பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு ஒருத்தர் போகிறாரு, ஐயோ யூடியூப்பில் அழுதுக்குன்னே வீடியோ போடுறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல. அது அவங்க அல்லாவுக்கு தான் போய் பதில் சொல்லிக்கணும். சரிங்களா? அது இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞரை 3 நாளில் உங்களால் இவ்வளோ தரம் தாழ்த்த முடியும்னா, அவர் இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பணியாக இருக்கும்போது ஒரு 10-15 வருஷமாக அவர் தாவாவில் தான் இருக்கார். அந்த பிம்பத்தை ஒரு 3 நிமிஷம் வீடியோவால் உங்களால் உடைச்சி சுக்குநூறாக்க முடியும்னா தயவு செய்து ஆதரவு தாங்க. நிறைய பேர் அவர் சொல்கிறார் அல்லா அறிவான்றார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அவர் அல்லா அறிவான். அதுலேயே எல்லாமே அடங்கிடும். சரிங்களா? ஸோ நீங்களும் நானும் தீர்ப்பு எழுத போகிறதில்லை, தீர்ப்பளிக்க போகிறவங்க இல்லை. கோர்ட் இருக்குது, சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது. துனியாவுக்கு அப்புறமா அவருடைய மறுமை நாள், அவருடைய கபர், அவருடைய கேள்விகள், அவர் பதில் சொல்ல போகிறார். உங்களால் முடிகிறன்னா தயவுசெய்து விலகி நில்லுங்க. மேலே யாரையும் துன்புறுத்தாதீங்க. வீடியோக்களை கண்ணியமாகவும் போடுங்க. ஏன்னா அவங்களாம் ஆலிம்கள். ஓகேங்களா? நல்ல விஷயத்த நல்ல விதமாக சொல்லுங்கள். 4 பேர் இல்லை 400 பேர் கேட்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.